ஹாய், இது மார்கழி மாதத்தோட 11வது நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்து கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றி சாமியை உள்ளார அழைச்சிட்டு உள்ளார வந்து அடுத்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நம்ம சாப்பிட்றோம்ல டெய்லிக்கும் எத்தனை வேளை சாப்பிட்றோம்? நம்ம ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்றோம்ல, சில பேர் 3 வேளை சாப்பிட்றோம்ல. அந்த மாதிரி சாமிக்கும் நம்ம தூப தீபம்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணி சாமிக்கு சாப்பாடு வைக்கலைன்னா எப்படி? சாமிக்கும் பசிக்கும் தானே. அது மாதிரி தான் நான் நினப்பேன். அது மாதிரி நான் கந்த சஷ்டி கவசம்லாம் சொல்லிவிட்டு சாமிக்கு பால் வச்சு இன்றைக்கி தூப தீபம்லாம் காமிச்சேன். அப்புறம் நம்ம டெய்லி சாமிக்கிட்ட போய் சொல்கிறது, ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என்னைய கண் திறந்து பாருப்பா, என்னைய பார்க்கவே மாட்டேங்கிறியே, நான் எப்படிலாம் உன்ட்ட அழுது பிறண்டு எப்படிலாம் உன்ட்ட சொல்கிறேன், சந்தோஷமாக இருந்தாலும் உன்கிட்ட தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பேசணும். அந்த மாதிரி பேசுங்க. நம்ம பேசுகிறது கண்டிப்பாக கடவுள் கேட்பாரு. நம்ம சொல்கிறத கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாரு. நம்மளுக்கு அருள் புரிவார். அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கடவுளை நம்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும்.